புகழ்பெற்ற சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். அவர்தான் என்னுடைய கணவர். எனது வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் அவர்தான் தந்தை. அவரிடம் பேச முயற்சி செய்கிறேன், முடியவில்லை என்று அவரை திருமணம் செய்து கொண்டதாக கூறும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா தெரிவித்திருக்கிறார். யார் இவர், என்ன நடந்தது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புகழ்பெற்ற சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக ஜாய் கிறிசில்டா சமீபத்தில் புயலை கிளப்பியிருந்தார். இத்துடன் 6 மாத கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இதுவரை ஜாய் கிறிசில்டாவின் குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலையும் மாதம்பட்டி ரங்கராஜ் அளிக்கவில்லை. மௌனமாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் யார் அந்த ஜாய் கிறிசில்டா என்ற கேள்வி எழுந்தது. இணையத்தில் தேட ஆரம்பித்தனர். தற்போது அதிகம் தேடப்படும் நபராக ஜாய் இருக்கலாம். அவர் ஒரு ஆடை வடிவமைப்பாளர். விஜயின் ஜில்லா, ரவிமோகனின் மிருதன், சிவகார்த்திகேயனின் வேலைக்காரன் போன்ற படங்களில் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். ஜாய் ஏற்கனவே திருமணமானவர். கடந்த 2018ஆம் ஆண்டு ஜே ஃப்ரெட்ரிக் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. திருமணத்துக்கு பின்னர் ஜாய் கிறிசில்டா சினிமாவில் பணியாற்றுவதை நிறுத்தி கொண்டார். கிறிசில்டாவுக்கும் அவரது கணவர் ஃப்ரெட்ரிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. 2023ஆம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்று இருந்தனர். ஜே ஃப்ரெட்ரிக் ஒரு இயக்குனர். ஜோதிகா நடித்த பொன்மகள் வந்தாள் படத்தை இயக்கியவர் ஃப்ரெட்ரிக். இப்படம் லாக்டவுன் சமயத்தில் நேரடியாக OTTயில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இதையடுத்து பிரசாந்த் நடித்த அந்தகன் படத்தை இயக்குவதற்கு கமிட் ஆகியிருந்தார். ஆனால் சில காரணங்களால் அந்த படத்தில் இருந்து விலகிவிட்டார். விவாகரத்துக்கு பின்னர் மீண்டும் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றத் தொடங்கினார் ஜாய் கிறிசில்டா. மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனிப்பட்ட ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றி வந்தார். குறிப்பாக குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் மாதம்பட்டி ரங்கராஜ் அணிந்து வந்த ஆடை அனைத்தும் வடிவமைத்தவர் ஜாய். ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றி வந்தபோது ஜாய் கிறிசில்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் நெருங்கி பழகி வந்ததாக ஜாய் கூறுகிறார். இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவே ஜாய் சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார். திருமணம் செய்து கொண்டதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய்க்கு குங்குமம் வைப்பது போன்ற புகைப்படத்தையும் ஜாய் கிறிசில்டா வெளியிட்டிருந்தார். ஜாய் கிறிசில்டா ஒருபுறம் பரபரப்பை கிளப்ப, மறுபுறம் மாதம்பட்டி ரங்கராஜின் முதல் மனைவி ஸ்ருதி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பயோவில் தான் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி என குறிப்பிட்டு இருந்தார். மனைவியை விவாகரத்து செய்யாமலே மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டாவை திருமணம் செய்தாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முதல் திருமணம் விவாகரத்து ஆகி இருக்க வேண்டும், அல்லது முதல் மனைவி இறந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டும். சட்டப்படியும் செல்லுபடியாகும். இதை மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசில்டாவும் அறியாதவர்கள் இல்லை. திரையுலகில் ஜாய் யார் என்பது பலருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அதே சினிமா துறையில் இருந்தவர்தான் மாதம்பட்டி ரங்கராஜ். அவருக்கு தெரியாமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த விஷயத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் வாய் திறந்தால்தான் உண்மை தெரிய வரும். ஆனால் இதற்கு இடையே ஜாய் கிறிசில்டா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதில் என்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போது என்னிடம் தொடர்பில் இல்லை. எனக்காகவும் என்னுடைய குழந்தைக்காகவும் நான் வழக்கு பதிவு செய்ய உள்ளேன். என்னை அவர் ஏமாற்றிவிட்டார். என்னுடைய குழந்தைக்கு அவர்தான் அப்பா. அதற்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எனக்கும் அவருக்கும் சென்னையில் இருக்கும் திருவீதி அம்மன் கோவிலில் திருமணம் நடந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுக்கு திருமணம் நடந்துவிட்டது. நானும் அவரும் ஒரே அபார்ட்மெண்ட்டில் ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது அனைவருக்கும் தெரியும். அவர் தன்னுடைய முதல் மனைவியுடன் ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருப்பதாக என்னிடம் கூறினார். அவர் சொன்னதை நம்பித்தான் நான் அவரை திருமணம் செய்தேன். கடந்த 1.5 மாதங்களாக அவர் என்னை தொடர்பு கொள்வதில்லை. யாரோ அவரை தடுக்கின்றனர். என்னாலும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதற்காகத்தான் இப்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்து இருக்கிறேன். நான் அவரை சந்திக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவரை யாரோ தடுக்கின்றனர். நான் அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும். அவர் என்னுடைய குழந்தைக்கு அப்பா. இத்தனை நாட்களாக திருமணமான புகைப்படத்தை நான் பதிவிடாமல் இருந்ததற்கு காரணம், அவருக்கென்று குடும்பம் இருக்கிறது. அவருடைய அம்மா அப்பா என்னிடம் ரெக்வெஸ்டாக கேட்டுக்கொண்டதால் நான் புகைப்படத்தை பதிவிடவில்லை. நாங்கள் இருவரும் அமைதியான வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் இப்போது ஒரு சில உண்மைகள் தெரிய வந்ததால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இப்போதும் கூட நான் இந்த குழந்தைக்காக தான் புகார் கொடுத்து இருக்கிறேன். 1 வாரத்திற்கு முன்பு அவரை நான் சந்தித்து பேச முயற்சி செய்தேன். அப்போது என்னிடம் பேச விருப்பமில்லை என்று தாக்கினார்.
இதற்கு முன்பும் கருவை கலைக்கச் சொல்லி தாக்கினார். நான் கொடுத்திருக்கும் புகார் தொடர்பாக விசாரணை நடைபெறட்டும். இப்பொழுது என்னுடைய ஒரே கோரிக்கை, இந்த வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு அவர்தான் அப்பா, மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என்னுடைய கணவர் என ஜாய் கிறிசல்டா தெரிவித்திருந்தார். அதாவது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி மாதம்பட்டி ரங்கராஜை ஜாய் கிறிசல்டா நம்பி திருமணம் செய்தார்? அரசு அங்கீகாரம் இருக்கும் கோவில்களில் மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும். அதற்கான சான்றிதழ் இருக்க வேண்டும். முதல் மனைவியை விவாகரத்து செய்திருக்க வேண்டும். இப்படி எதுவும் இல்லாமல் எப்படி மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்தார் ஜாய் என்ற கேள்வி எழுகிறது. மாதம்பட்டி ரங்கராஜ் சிறந்த சமையல் கலைஞர். பிரதமர் மோடி வரை அறியப்பட்டவர். விமானத்தில் சென்றுதான் விசேஷங்களுக்கு சமையல் செய்வார். விவரம் தெரியாதவர் என்று கூற முடியாது. படித்தவர், சினிமாவில் நடித்து இருக்கிறார். ஜாய் கிறிசல்டா யார் என்பது நன்கு தெரிந்திருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் ஏமாந்தாரா? அப்படி இருக்கும்போது விரும்பி சென்றாரா என்பதை ரங்கராஜ் தான் விளக்க வேண்டும். ஜுடிஷியல் செப்பரேஷன் என்பது திருமணமான தம்பதிகள் சட்டபூர்வமாக திருமணமானவர்களாக இருப்பார்கள், ஆனால் பிரிந்து வசிப்பார்கள். இந்த முறையிலான பிரிவுக்கு விண்ணப்பிக்கும் போது இரு தரப்பினரின் பெயர், அந்தஸ்து மற்றும் வசிக்கும் இடம், குழந்தைகளின் தகவல், பிரிவிற்கான காரணங்களுக்கான சான்று, திருமண தேதி மற்றும் இடம் ஆகியவற்றை மனுவில் சேர்க்க வேண்டும். ஆனால் இது மாதிரி ரங்கராஜ் செய்தாரா என்பது தெரியவில்லை. சிறந்த சமையல் கலைஞராக இருந்த ரங்கராஜ் தற்போது சமூகத்தில் பெரிய அளவில் தனது பெயரை கெடுத்துக் கொண்டார் என்றுதான் கூற வேண்டும். நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.